Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றைக்கு வந்து நம்மளோட தமிழக அதாவது கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பசங்க வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா, அதை பற்றி தான் தெளிவாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற அஸ்யூஷுவல் டைம் டேபிள், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டைம் டேபிள் வந்து நமக்கு வெளியிட்டாங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைம் டேபிள் வெளியிட்டாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சார் ஜனவரி மந்த்து எங்களுக்கு மாற்றிட்டாங்களாமே, ஜனவரி மந்த்து வந்து எங்களுக்கு மாற்றிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, நமக்கு வந்து அஸ்யூஷுவலாக நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் டேபிள் கொடுத்தாங்க. அதாவது 9ஆம் தேதி நமக்கு வந்து 9ஆம் தேதி தமிழ் எக்ஸாம் ஆரம்பிக்குது, 10ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம், 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, 14ஆம் தேதி வந்து பயாலஜி எக்ஸாமு, 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸாமு, 20ஆம் தேதி கெமிஸ்ட்ரி எக்ஸாமு, 23ஆம் தேதி ஃபிசிக்ஸ் எக்ஸாம். இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய டைம் டேபிள். நேற்றைக்கு நம்மளோட கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஜனவரியில் அரையாண்டு தேர்வு, இந்த ஹெட்டிங்கை மட்டும் பார்த்துட்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் ஜனவரி மாதம் மாற்றிட்டாங்களாமே. அப்போ கீழே இருக்கிறத என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழையால் பாதிக்கப்பட்டு அரையாண்டு தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கு ஜனவரி முதல் வாரத்தில் தேர்வு. மழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் 45 பள்ளிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு புதிய நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும். சரியா, அமைச்சர் அன்பில் மகேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, அப்போ மழையினால் பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் எக்ஸாம் எழுத முடியாது. சரியா, அது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த 45 பள்ளிகள், அங்கே மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, இந்த டைம் டேபிள் படி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் நமக்கு நடக்கும். அதனால் டைம் டேபிள் எதுவும் போஸ்ட்போன் பண்ண கிடையாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.